திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நிலவுலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலனாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு தொழில் உணருங்கள். நல்ல சிந்தனை, அறச்சிந்தனை. நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரம். அந்த 5 எழுத்து மந்திரத்தை நீங்கள் அற்புதமாக வாய் மலர்ந்து மனமகிழ்ந்து சொல்லுவீர்களேயானால் உங்கள் வாழ்நாளிலே அனைத்தும் நல்லதே நடக்கும். நல்லதையே நினைத்து நல்லதையே கூறி நல்லதையே செய்யுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, அன்னம்பாளிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருவேல் குற்றப்பெருவேல் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமாருடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 1ஆம் திருமுறையிலிருந்து திருப்பனையூர் என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். சோழ நாட்டு காவிரி தென்கரை தலம். கேரளம் திருவாரூர் பேருந்து வழியிலே சன்னநல்லூரிலேக்கு அடுத்து இருக்கிறது இந்த திருத்தலம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இறைவன் நடன தரிசனம் காட்டினார். பராசர முனிவர் பூசித்து பேறு பெற்றார். கரிகால் வளவன் இங்கு வளர்ந்தான் என்று கூறுகிறார்கள். அவனுக்கு விநாயகர் துணை இருந்தார் என்றும் சொல்லுகிறார். இறைவனுடைய திருப்பெயர் சௌந்தரநாதர். இறைவியினுடைய திருப்பெயர் பெரிய நாயகி. தீர்த்தம் அமுத புஷ்கரணி. மகாலட்சுமி தீர்த்தம்னு சொல்கிறாங்க. விநாயகர் துணை இருந்த பிள்ளையார். தலவிருட்சம் பனைமரம். அதனால தான் பனைமரம் விருட்சமானால தான் திருப்பனையூர் என்று வந்தது. நன்னிலத்திலே ரயில் நிலையத்திலிருந்து ஒரு தென்கிழக்கே அப்படியே கரைமார்க்கமாக 1 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து போகலாம். ரயில் நிலையத்திலிருந்து தென்கிழக்கே திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, இந்த திருப்பனையூர் என்னும் அருமையான திருத்தலம். திருவாரூரை வணங்கி வருகின்ற திருஞான சம்பந்த பெருமான் யானையை உரித்து போர்த்த பெருமான் எழுந்தருளிய திருப்பனையூரை வணங்கி அறவச்சடை என்னும் வேத பொருள் நிறைந்த இசைப்பதிகமான இதனை அருளி செய்தார்கள். திருச்சிற்றம்பலம். 1ஆம் திருமுறை 37வது பதிகம் திருப்பனையூர். 4வது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிப்போம். இடியார்கள் நஞ்சு அமுதுண்டு பொடியாடிய மேனியில் ஊர் அடியார் தோழ மன்னவர் ஏத்த படியார் பணியும் பனையூரே. படியாய மன்னவர் ஏத்த படியார் பணியும் பனையூரே. கரைகளை எல்லாம் மோதுதல் செய்யும் கடலிடை தோன்றிய நஞ்சை அமுதமாக உண்டவர் நம்பெருமான். அப்படிப்பட்ட நஞ்சை அமுதமாக உண்டு மேனி மீது திருநீற்றை பொடியை நிரம்ப பூசி சிவபெருமானுடைய பூசிய சிவபெருமானுடைய ஊர் அடியவர்கள் தொழ அடியவர்களெல்லாம் தொழுகிறார்கள். மன்னவர்களெல்லாம் ஏற்ற இந்த உலகத்திலே வாழக்கூடிய பிற மக்கள் பணியும் திருப்பனையூர் ஆகும். திருப்பனையூர் இது திருநீறு பூசிய இறைவப்போர் பனையூர். இடியார் கடல்னு கரைகளை மோதுகிற கடல்.
கொடி விபூதியை நிறைய உடம்பொழுது அணிந்திருக்கிறார். படியார்னா பூமியிலே உள்ள மக்கள், இந்த பூமியிலே உள்ள மக்கள் எல்லாம் வணங்குகிறார்கள். அவர்களெல்லாம் வணங்குகிறார்கள். மன்னவர்களெல்லாம் ஏற்ற உலகத்திலே பிற மக்கள் பணியும் எல்லாரும் திருப்பனையூர். அப்படிப்பட்ட திருப்பனையூர் அடியார் பெரும் மக்களே, நாம் அனைவரும் திருப்பனையூர் செல்வோம். அங்குள்ள பெருமானை வணங்கி பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம். அவன் அருள் துணை கொண்டு அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடை பெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.